ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தாய் மாமா வீட்டுக்கு நாங்கள் போனோம். அந்த வீடியோவும் மறுநாள் வந்து சிக்கன் குழம்பு வச்சேன் நம்ம வீட்டில். அந்த 2 வீடியோவும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நேற்று வந்து என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து என் தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. இப்போ வந்து எங்கள் தாய் மாமா வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா, என் தம்பிக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு எங்கள் மாமா வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டு போகலான்ட்டு வந்தோம். அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். எங்கள் அத்தை எப்படி நடக்கிறாங்க? நான் மூவேந்தர் மாதிரி உட்காந்துருக்கீங்க. மிஷின் மேலே வச்சிருக்கீங்க. கரண்ட் மாட்டி நீங்க மாத்தணும் இல்லையா? அதனால இன்னும் ரொம்ப வேலை சொல்றேன். வயிறு எவ்வளவு காலம் இல்ல இருக்கு அப்படியே வெளியே ஃப்ரீயா விட்டுறாங்க. அப்படி நல்லா குறையுது. நம்ம தண்ணி எவ்வளவு அப்படி பண்ண நல்லா இதாகுது. அப்படியா? ஒரு நாள் 30 தடவை இழுத்து வயிறு வயிறு அதான் நான் 2 நாள் பண்ணலாம் ஊத்த மாட்டேன். அங்க யாரும் ஊசியெல்லாம் டெய்லி மேல வரையில ஊத்தலாம்ல. அப்படி சொல்லுங்க. நான் வந்தாட்டேன் இந்த காக்கைக்கு சொல்லுங்க. ஆமா மாமா ஸ்டார்ட் போட்டோ பாரு. இங்க அவளே கயர்லாம் கட்டி ஒண்ணுமே போல கருப்புல பாப்பா கருத்துலையா சளி பிடிக்காது. இப்போ வந்து எங்க மாமா வந்து பச்சி சுடுறக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்ல, அதனால உருளைக்கிழங்கு பச்சியும் வெங்காய பச்சியும் சுடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க மாமா வீட்டு மீன் தொட்டியில மீன் நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய மீனா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. எங்க மாமா வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு உருளைக்கிழங்கு பச்சி சுட்டாங்க. சரி, நான் அதே வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு எடுத்தேன்.
மசாலா, நாங்கள் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, 2 ஏலக்காய், இது 3 ஒட்டுக்க வச்சு நம்ம அரைச்சிக்கிறலாம் பேஸ்ட்டாக. ஏலக்காய் எதுக்கு வச்சு அரைக்கிறோன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும், அதனால். ரெண்டாவது கரம் மசாலா தூள் சேர்க்கலையும் இன்னும் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாவக்காய் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு பாட்டி வீட்டில் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு, எண்ணெய் காஞ்சோன்னு சோம்பு சேர்த்திக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சா இட்லிக்கு நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி நான். எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு சேர்த்துட்டேன். நம்ம சேனலில் வர வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. சோம்பு இப்போ செவந்துருச்சு. வெங்காயம், சிக்கன் குழம்புக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம், பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு பொண்ணுக்கு போய் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். அதனால் அந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நான் ஜாயின் பண்ண வீடியோ வந்து போட முடியல. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுட்டு மறுநாள் நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சேன். அந்த வீடியோ இதில் ஜாயின் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் சிக்கனையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே அந்த சிக்கன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மசாலா, தேங்காய் எல்லாம் சேர்த்திக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிக்கன் இருக்கையில் நல்லாயிருக்கும், அதனால தான் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு சேர்த்துருக்கோம், 2வது சிக்கன்லேயும் இருக்கும். அதனால் நான் அப்படியே கிளறி மட்டும் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் வந்து அரைச்சிக்குவோம். தேங்காய், சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை இருந்தால் சேர்த்திக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா தூள் இருக்கனால நான் சேர்க்கலை. சேர்த்தோம்னா ரொம்ப வாசம் அடிக்கும்ல, குழம்பு ஸ்மெல் அடிக்கும், அதனால். அப்புறம் ரொம்ப பட்டை, சோம்பு வாசம் அடிக்கும், அதனால் பட்டை சேர்க்காம தான் நான் அரைச்சேன்.
இப்போ தேங்காய், சோம்பு, ஏலக்காய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்திட்டோம். நீ வந்து அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா சிக்கன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த வீடியோ என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். என் சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுவும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சிக்கன் மசாலா ஏன் சேர்க்குறோன்னா, சிக்கன் மசாலா, நாங்கள் அரைச்ச மசாலா அது ரெண்டும் சேர்த்து செய்யலை, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 பவுடரும் கலந்து இன்னைக்கு குழம்பு வச்சுருக்கேன். தண்ணி மட்டும் அளவாக ஊற்றிட்டு அடுப்பு மீடியமில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வெந்துருச்சுன்னா சிக்கன் குழம்பு ரெடி. ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலேயும் ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தோம்ல, இன்னும் முக்கால் தான் வெந்துச்சுன்னா போதும். ரொம்பவும் சிக்கன் வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ அளவு தண்ணி ஊற்றி சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.